அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு 2025 புத்தாண்டு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடிய ராசி, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ராசி. ஏன் ராசி? ரிஷபராசி. சுக்கிரனுடைய வீடு. ரிஷபத்தை பொறுத்தவரையும் சுக்கிரன் ஆட்சி பெற, சந்திரன் உச்சம் பெற, காலபுருஷனுக்கு 2வது வீடு. இப்போ காலபுருஷனுக்கே 2 பொருளாதாரம். அப்போ இந்த ராசியை பொறுத்த வரையுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி. குருவோட அனுகிரகம் இன்னைக்கு கிடைக்கலனாலுமே பிரபஞ்சத்தோட அனுகிரகம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயமாக இருக்கா ரிஷபத்துக்கு? கஷ்டத்துலேருந்து எவ்வளோ இருந்தாலுமே அதை எல்லாத்தையும் மறந்துட்டு மற்றவங்கள பார்த்து புன்னகையாக இருக்கப்பாங்க. எந்த ஒரு விஷயமே மனசு நோகும்படி பேச தெரியுமா? தெரியவே தெரியாது. ரிஷபத்தை பொறுத்த வரையும் அடுத்தவனை மனசு புண்படும்படி பேசவே தெரியாது. அதே போல வெச்ச பாசத்தை மாற்றி இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா பாசம் காமிக்க முடியாது. நேற்று நாள் நல்லா இருந்தால் திடீர்னு என்ன இன்னைக்கு இப்படி மாறிட்டான் அப்படின்னு ரிஷபத்தை பொறுத்தவரை சொல்லவே முடியாது. ஒரு 10 வருடங்கள் ஆனாலும் 15 வருடங்கள் ஆனாலும் அதே மாதிரி பாசம் குறையாம கண்ணியமாக இருக்கக்கூடிய ராசி. குழந்தை குட்டிகளை மனைவிகளை எல்லாத்தையுமே அதிகபட்சமாக விரும்பக்கூடிய ராசி. என்னங்க அப்போ மற்ற ராசியெல்லாம் விரும்ப மாட்டாங்களா அப்படின்னா இல்லை, அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதே மகரம் கும்பம் எடுத்துட்டா வேலைக்கு தொழிலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் ரிஷபத்தை பொறுத்தவரையும் குடும்பம் வேணும், வருமானம் வேணும், குழந்தைகளை அதிகமாக விரும்பக்கூடிய ராசி. அப்போ இந்த ராசியை பொறுத்த வரையுமே நம்ம நிறைய விஷயங்கள் ஏமாற்றத்தால் நிறைய சோர்ந்து போயிட்டாங்க. நல்லதே நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கெட்டதல் வேணால் நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த குரு எப்போ பயிற்சி அடைஞ்சாரோ என் மனசில் 1000 கேள்விகள் இருக்குங்க. நாங்கள் நல்லா தானுங்க இருக்கோம், ஏங்க எங்களுக்குலாம் இப்படி நடக்குது? கெட்டவன்லாம் வாழ்கிறானுங்க, நாங்கள் ஏங்க வாழக்கூடாது? அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் யோசனைகள் இல்லாமல் ஒரு விஷயம் செய்யறதுனாலேயே வாழ்க்கையில் இப்படி ஏமாற்றங்கள் எங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்களாங்க. பொய் பேசுகிறவன் பித்தலாட்டம் பண்ணுறவன்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துடுறான், நாங்கள் ஏங்க கஷ்டத்திலே வாழ்கிற மாதிரி இருக்குது. ஓடி ஓடி உழைச்சாலுமே தனக்குன்னு ஒரு காசை கூட மிச்சம் பண்ணாமல் குடும்பத்தை காப்பாற்றுறானுங்க. எல்லாரும் பாருங்க வீட்டில இருந்து படுத்து தூங்கிட்டு ஒரு காசை மிச்சம் பண்ணாமல் பொண்டாட்டி அது இதுன்னு பேசி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் நல்லா வாழ்கிறாங்க, கடவுள் நல்லா வச்சுருக்காரு, ஏங்க எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள், நாங்கள் என்னங்க பாவம் பண்ணணும் அப்படிங்கிற மனசு ரீதியான பாதிப்பு குரு கண்டிப்பாக கொடுத்துருப்பாருங்க. குரு இந்த ராசியை பொறுத்தவரை அஷ்டமாதிபதி. 8ஆம் இடத்துக்கு 8ஆம் அதிபதி ராசிக்கு எப்போ வந்தாரோ அப்போவே கஷ்டமும் உங்களோட கடந்து வந்துருச்சான்ட்டு. சில சமயம் எல்லாம் இப்போல்லாம் நீங்கள் எனக்கு அதிர்ஷ்டங்கிறது ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. சாமி எங்களை பார்க்குறாரா, பெருமாள் எங்களை பார்க்குறாரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்ட்டுருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே மன விரக்தியில் இதுக்கு மேலே ஒரு எண்டு இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அடி மேலே அடி விழுகுதுங்க. கொஞ்சம் நஞ்சம் கூட அடி இல்லைங்க, எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி விழுகுது. இது எல்லாமே நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. இதை இன்றைக்குமே நடந்துட்டு இருக்கா? இன்றைக்கி நீங்கள் கேட்கும்போது கூட 10 நிமிஷத்துக்கு மேலே பேசினா கண்ணில் தண்ணி விட்டு அழுந்துருவீங்க. அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களைய அவ்வளோ தூரம் அடிக்கிறாரு. அதுக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா? அந்த மனவலி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை. யாரை உங்களுக்கு பிடிச்சா, யாரை அடித்தா நீங்கள் வலிப்பீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடி கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு மனவலிகள் மனவேதனைகள் இருந்து வெளியே பிரச்சனையெல்லாம் மாறுமா, எதிர்காலம் நல்லா இருக்குமா, கஷ்டத்துலேருந்து கடந்து வந்த பாதைகள் ரொம்பவே வலி வேதனையோடு இருக்குது அப்படின்னு இன்னைக்கு பேசினாலுமே சிரிச்சுக்கிட்டு புன்னகையோட கடந்து போகக்கூடிய ராசி. மனசை நோகும்படி யாரையுமே பேசாத ராசி. ரிஷபத்தில் பொறுத்தவரை நம்ம 100% எழுதி கொடுத்துர்லாங்க. ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், கட்டி வைங்க அந்த பையன் பார்த்துக்குவான், கட்டி வைங்க அந்த பொண்ணு பார்த்துக்குவான். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்களும் சரி, லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களும் சரி, நிச்சயமாக திருமண வாழ்க்கை காப்பாற்றணும். டக்குன்னு அந்த கயிறை விட்டுட்டு போக மாட்டாங்க, அந்த பந்தத்தை விட்டுட்டு போக மாட்டாங்க. இது எல்லாமே நம்ம ரிஷபத்தை பொறுத்தவரை சொல்லிகிட்டே போகலாங்க. இந்த மாதிரி கெத்து கெத்து கெத்துன்னு மற்றவங்க கெத்துக்காக வாழக்கூடிய ராசிகள் மத்தியில் எனக்கு என்னுடைய குடும்பம் முக்கியம் அப்படின்னு பெரிய அளவுக்கு இருந்தாலுமே அமைதியாக பேசி அமைதியாக சாதிக்கக்கூடிய ராசி. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி இருக்கீங்க. இன்றைக்கி நமக்காக இருந்தாலும் அடுத்தவனுக்காகவாது நாங்கள் முடியல, நாங்கள் முடிஞ்சு போகலை, நாங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் பாருங்கன்னு ஒரு கார் வாங்கக்கூடிய நேரம். இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையோடு இருந்தாலும் இவனுக்காவது ஏதாவது வாங்கணுமே அப்படிங்கிற அளவுக்கு உங்களை உசுப்பேத்தி விட்டாங்க. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி எது பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க. வகர குரு உங்களை கொடுக்குறேன்னு ஏமாற்றம். இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாமே மாறுமாங்க. இந்த புத்தாண்டு பயிற்சிகள் எங்களுக்கு ஒரு முதல் தர யோகமாக இருக்குமா? முதல் புத்தாண்டு பிறந்த போது எங்களுக்கு எப்படிங்க இருக்குது கிரக சேர்க்கைகள்? ராசியில் குரு பகவான் வக்ரம், 7ஆம் அதிபதி செவ்வாய்
நீசமாயி வக்ரம். அதே போல ராசிக்கு 5ல கேது, ராசிக்கு 7ல புதன், ராசிக்கு அஷ்டமத்துல சூரியன் மற்றும் சந்திரன், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல ராகு பகவான், ராசிக்கு 10ல சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவான். இது ஒரு நல்ல ஒரு கிரக சேர்க்கைகள் மற்றும் கிரக அடைவுகள் தொழில் ஸ்தானத்திலே அமைஞ்சிருக்கு. என்ன எப்படி இருக்க போகுது? இதெல்லாமே மாறுமா? இந்த புத்தாண்டு பிறக்கும்போது நாங்கள் சந்தோஷமா இருப்போமா? இந்த வருஷமாவது எங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்குமா? எதிராளி முன்னாடி இங்கே பாரு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா? 2 பேர் 3 பேர் இருந்தால் பரவாயில்லைங்க, 10 பேர் சேர்ந்து வரானுங்க. அந்த அளவுக்கு வந்து எதிராளிகளுடைய தொந்தரவு, வாலாட்டங்கள் அதிகம். எங்களுடைய பேச்சு குறைஞ்சனால அவன்லாம் நாங்கள் முடிஞ்சு போயிட்டோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயத்த நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. இனி எப்படி இருக்க போகுது? இந்த கிரக சேர்க்கைகள்லாம் கிரக அடைவுகள்லாம் சொல்லிட்டோம். முதல் தர யோகமாக சனி சுக்கிரன் நினைவு ராசிக்கு 10ஆம் இடத்துல. எவன் எக்கு இடம் கட்டு போகிறான்? நம்மளுடைய தொழிலை பார்க்கலாம், நம்மளுடைய வேலையை பார்க்கலாம், நம்ம வேலையை நோக்கி ஓடலாம், புது புதிய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம யாருமே எட்டி பிடிக்காது. ஏன்னா எப்பவுமே ரிஷபத்தை பொறுத்த வரையும் ரிஷப ராசியான நீங்கள் யாரு கூடயுமே இப்படி ஒரு வழின்னு சொல்லி காமிச்சு கொடுத்தா அந்த வழியில் டிஃப்ரெண்ட்டாக என்ன வழிங்கிறத யோசிப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்களில் தொழிலில் வேலையில் திறமையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், முன்னுக்கு வந்துட்டு இவங்ககிட்ட எல்லாம் பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நின்று அடுத்தவன் பேசினா கேட்டுட்டு அதன் மூலியமாக மன உளைச்சல்கள் படுத்துட்டு இருந்த உங்களுக்கு இனி அடுத்தவனை நீங்கள் போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. 3வது விஷயமாக உங்களுக்கு குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் அனுதினமும் பெருமாளை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக குழந்தைகள் செல்வம் இந்த நேரத்தில் 5ஆம் அதிபதி 7ல இருந்து ராசியை பார்க்குறாரு. இந்த புத்தாண்டு அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு என்னங்க தோணும்? நிச்சயமாக ராசியை வந்து பார்த்தீங்கன்னா புதன் பார்க்கறதுனால குழந்தைகளுக்கு எப்படியாவது நல்லது பண்ணணும், குழந்தைகளை வளர்ச்சி கொடுக்கணும், எனக்கு ஒரு குழந்தை கொடு பெருமாளே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள், அதற்குண்டான விஷயங்களும் நடக்குமா? இதோ கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எடுத்துருக்கனால குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருளால செவ்வாய் பாருங்க இன்னைக்கு நீசம் அடைஞ்சு வக்கரமா இருக்காரு. இதுவே ஒரு நல்ல பலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலன். பாரபட்சம் பார்க்காம இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தொழில் ஸ்தானமும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், அதுவுமே காதல் திருமணங்க. 10 வருஷமா 15 வருஷமா எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் காதலிச்சுட்டு இருக்கோம். நிறைய தடவை வந்து சொல்கிற மாதிரி சொல்லி வந்துட்டோம், எங்களோட பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நிறையா வந்து திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே நாங்கள் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கோம். இனி வரக்கூடிய காலம் அது எங்களுக்கு காதல் திருமணம் நடக்குமாங்க, ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ பேச போகிறாங்க, புதன் லக்னத்தை பார்க்குது, ராசியை பார்க்குது, திறமையாக சொல்ல போகிறீங்க, நான் ஜெயிச்சிருவேன், எப்படியோ நான் ஜெயிச்சிருவேன் வாழ்க்கையில் அப்படிங்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலமாக இருக்கும். அதே போல் 11ஆம் இடத்துல கேது இருக்காருன்னு பயப்பட வேணாம். தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறனால அடிச்சு பிடிச்சி வாழ்க்கையில் எப்படியோ முன்னுக்கு வந்துடணும், இவனை மாதிரி நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக வச்சுட்டு இருந்த நபர்கள் மத்தியில் அவனை விட ஒரு பெரிய வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக நிச்சயமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். கூட பிறந்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ராசி. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்களே தெரில, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழல. இனி அவங்களுடைய தலையீடுகள் உங்களுடைய குடும்பத்தில் இல்லாமல் ஜெயிச்சு தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் ஜெயிச்சு நான் எப்படி இருக்கிறேனோ என்னோட ராசி ஏதோ அதே மாதிரி தான் நான் வாழ்க்கையிலையுமே வந்து காலபுருஷனுக்கு 2 பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் சுக்கிரன், அந்த பொருளாதாரத்தை வாழ்க்கையில் நான் டச் பண்ணிட்டு எனக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியில் நான் ஒரு பொருளாதாரத்தை டச் பண்ணாமல் போக மாட்டேன் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் பொருளாதாரம் நோக்கி ஓடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஓடுவீங்க. நிறைய மனபாரங்கள், அதே போல் குரு பகவான் கொஞ்ச நாள் தாங்க, அவர் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு போனதுக்கப்புறம் அப்போ அடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால எதுவுமே பண்ணலீங்க, நான் எனக்கு அவமானங்கள் தேடி வருதுங்க, அது எந்த சூழ்நிலைகளுமே என்னை படுத்தாத பார்த்துக்கணுங்க அப்படின்னு அனுதினமும் நீங்கள் வேண்டுறது நிச்சயமாக கேட்குது. அதனால் கண்டிப்பாக இந்த புத்தாண்டு பிறப்பின் போது ஓம் சுக்கிர பகவானே போற்றி போற்றின்னு அனுதினமும் சொல்கிறதுனால இந்த குரு பகவானுடைய தாக்கங்கள் குறைஞ்சு இனி வரக்கூடிய காலங்கள் சனீஸ்வரன் பகவானும் பாருங்கள் உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல ஏறுமுக சனியாக லாபஸ்தனியாக
பொது வாழ்க்கைக்கும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரி, ஒரு பெயர், புகழ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல கோச்சார காலமாக நிச்சயமாக இருக்குமோ தவிர்த்து, ஒருபோதும் இனி உங்களையை வீழ்த்தி நிச்சயமாக வராது. இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% கோள்களுடைய சாரம் மாறுவதனால 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன்னு நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.